ஓகே நண்பர்களே, இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒசூர் அஞ்சப்பட்டில் தான் இருக்கோம். அஞ்சப்பட்டில் வந்து என்ன சொல்லிக்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் மீட் தான் கேட்டிருக்கேன். சவுத் மீட் வெஜ்ஜு தான் கேட்டிருக்கேன். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வெஜ்ஜு மீட்ஸுங்க. சரிங்களா, சாப்பிட்டு பார்த்து நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு வெறும் இந்த ஹோட்டல் சாப்பாட்டுக்காக தான் போட்டிருக்கேன். அந்த பதிவு பார்க்கலாம் வாங்க. நம்ம கேட்ட சாப்பாடு வந்திருக்கு. முதல்ல அப்பளமும் சைட் டிஷ் வச்சுருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு. ஸோ இது இலக்கஸ் பொரியல், ரசம், இது ஒரு பொரியல் கொடுத்துருக்காங்க. சாம்பார், இது சாம்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கார குழம்பு. நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அன்லிமிட்டெட் மீல்ஸுங்க, சாப்பிட்லாம். நம்ம எவ்வளோ தேவை கெட்டு போட்டு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல போட்டு சாப்பிட்றது வந்து நம்ம காரக்குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் வாங்க. அங்கே காரக்குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படின்னு. வேறு லெவலு சூப்பராக இருக்குது. இது வந்து என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு பூண்டு போட்டு புளி குழம்புங்க. ஆமாம், வேறு லெவலாக இருக்குங்க. சிக்கன் ரைஸ் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. இந்த காரக்குழம்போட வந்து என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தக்காளி விதை வருங்க. அந்த விதையோட காரக்குழம்பு இது கூட மெழுகுலாம் சேர்த்துருக்காங்க. இது வந்து மரத்தக்காளி விதை பார்த்தா தெரியுங்களா. கண்டிப்பாக இருக்கா. வந்து மரத்தக்காளி விதை வந்து ரொம்ப அருமையானதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது. அடுத்த பார்த்தீங்கன்னா கீரை கூட்டுங்க இது. ஸோ கீரை கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா எப்படி போட்டுருக்காங்க. இதை சாப்பிட்டா முடிஞ்சது கதை. மிளகா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்சுது. ஸோ இப்போ ரசம் போட்டு சாப்பிட்டு போகிறோம். கடைசி சாம்பார் நல்லா இருந்தது, ரசமும் நல்லா இருக்குது. ரசம் இன்னும் சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ரசம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. யாராவது கண்டிப்பாக நம்ம சாப்பாடு முடிஞ்சது யாராவது கண்டிப்பாக வந்தீங்கன்னாக்கா ஒசூரில் பஸ் ஸ்டாண்ட் அப்படி அஞ்சப்பர் ரோட்டில் ஒரு தரமான ஒரு மீல்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு குறைந்த விளைவில் ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபுட்டு தேவை. எல்லா சாப்பாடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு சாப்பிடலாம். நம்ம பசியார நாங்கள் நண்பர்கள் ரொம்ப சும்மாவாக இருக்குது. யாரோ வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். நீங்கள் வார்த்தை பண்ணி சொல்லுங்கள். நம்ம பதிவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சுது. ஸோ வெளியே மடித்தாச்சு. இப்போ நம்ம பில்லு கொடுத்து கிளம்புவோம். பில்லு பார்ப்போம் வாங்க. நம்மளோட பில்லு வந்தாச்சுங்க. பில்லு பார்த்தீங்கன்னா 176 டோட்டலு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் மீல்ஸ் வந்து 149, 20 rupees வாட்டர் பாட்டில். ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸில் சேர்த்து 176. சரிங்களா, 149க்கு ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸு. நமக்கு தேவைன்னாக்கா வேறு எதாவது சைட் டிஷ் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 149 முடிஞ்சு அதெல்லாம் வாங்க. இருக்கு பார்த்தீங்களா நமக்கு முன்னாடியே அங்கே தான் இப்போ சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சுது. சரி வாங்க நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்பாங்க ஒசூரில். அதான் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் யாராவது வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்க சாப்பாடு. ஓகே.